ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுல EWTயில் பார்த்து. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு EWTயில் பார்த்து. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு விசித்திரமான டாபிக்ங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்திக்கு மீறின ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் பிராண்ட்லேருந்து M21s அப்படின்ற ஒரு மொபைலை அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எதுவும் ஸ்பான்சர்லாம் இல்லைங்க, சொந்த காசை போட்டு தான் எல்லாமே வாங்கினது. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாம்சங் A21s இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கல இந்த மொபைலில். நார்மலாக எல்லா பிராண்ட்லேயும் கொடுப்பாங்க, பட் சாம்சங்கில் கொடுக்குறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சாம்சங்கில் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் 4GB, ரோம் 64GB. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரேம் ரோம் முதலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். லெட்ஸ் அன்பாக்ஸ். ஸோ அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாம்சங்கோட ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. பட் அதுக்குள்ளே ஃப்ளிப் கவர் இருக்காது, ஃப்ளிப் கவர் கிடையாது. ஒன்லி இந்த எஜெக்ஷன் பின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பட் நான் எல்லாமே ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டு திருப்பி பாக்ஸ் பண்ணி வச்சேன், நம்மளோட சேனலுக்காக அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஸோ தென் பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A21s அந்த மொபைல் மேலே அந்த கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே, குவாட்ரபிள் கேமரா அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஒரு சில இதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதை மீறி ஃபோனை கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் லுக் தர்ற மாதிரி மொபைல் நம்ம கையில் வருது. ஸோ இது சார்ஜர். ஸோ இது அப்புறமா பார்க்கலாம். ஸோ இதான் ஹோல் மொபைலே. ஸோ மொபைலை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். அண்ட் தென் அதுக்கடுத்து பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கடுத்து பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாம்சங்கோட ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். அண்ட் தென் சி டைப் கேபிள். ஓகேங்களா? சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஹெட்ஃபோன் எதுவுமே தரல, ஃப்ளிப் கவர் கூட தரல. நார்மலாக எல்லா மொபைலும் வாங்கினா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மொபைல் கொடுப்பாங்க. எனக்கு ஓப்போலாம் வாங்கும்போது எனக்கு கொடுத்தாங்க, பட் இதில் இல்லை. ஓகேங்களா? நம்ம சார்ஜை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் ட்ராவல் அடாப்டர்னு போட்டிருக்காங்க. இங்கே பேக்கில் அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக மொபைலோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. அண்ட் தென் இப்போ மொபைலோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஸ்பிளே டைப் PLS TFT LCD கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஸ்பிளே சைஸ் 6.5 inches கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஸ்பிளே டென்சிட்டி 270 ppi கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஸ்பிளே ரெசல்யூஷன் 720x1600 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதை தவிர்த்து ஒரு நல்ல ஸ்மூத் மூவிங் ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. மொபைலில் கேமரா அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக 5 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 1 அண்ட் பேக் கேமரா 4. அண்ட் தென் ஃப்ரண்ட் கேமரா 13 MP அண்ட் தென் பேக் கேமரா 48 MP ப்ளஸ் 8 MP ப்ளஸ் 2 MP ப்ளஸ் 2 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். இது போக கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிளர் மோட், மேக்ரோ லென்ஸ், அண்ட் தென் லைவ் ஃபோக்கஸ், அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் கேமரா குவாலிட்டி ரொம்பவே பெர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் தென் ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் பேக் கேமராஸ். அண்ட் தென் மொபைல் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பயோமெட்ரிக் ஃபேஸ் ரெகக்னேஷன் லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதை தவிர்த்து பாஸ்வேர்ட் பின் பேட்டர்ன் லாக் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5000 mAh. கிட்டத்தட்ட 1.5 hours சார்ஜ் போட்டோம் அப்படின்னா பேட்டரி ஃபுல்லாகிடுது. தென் ஒரு பாயிண்ட் 8 minutesக்கு தாங்கும். தென் ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டோகோர் சாம்சங் Exynos 850 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொபைலோட டச் ஸ்க்ரீன் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஸ்பீடாகவே இருக்குது. மொபைல் எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தால ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் நான் மொபைலோட ரேட் சொல்லவே இல்லை. ஸோ மொபைலோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 15,000 வருது. அண்ட் தென் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் போய் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 13,999 வரலாம், இல்லை 14,999 வரலாம். ஸோ என்ன தான் இருந்தாலும் 15,000 தான் ரவுண்டாக வரும். வீடியோவில் தான் ரிவ்யூ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ ஆல். Cheers, tata, bye bye, see you.